நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். ஆவியானவர் அவரை உயிர்ப்பிக்கிறதற்காக அவர் மேலே இருந்தபடினாலே அந்த ஆவியினாலே அவர் பூமியின் தாழ்விடங்களில் போய் அவருடைய வெற்றியை, கல்வாரி சிலுவையின் மூலமாக கிடைத்த வெற்றியை அவர் அங்கே பிரகடனம் செய்திருக்கிறார். Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on ஜெபம் TV. அல்லேலூயா. மீட்பரும் ஆத்தும நண்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். We are happy to greet you from the Kuwait Tamil Christian Church in the most high name of the beloved one of our soul, your soul, Lord Jesus. Hallelujah. Let's pray and get into the message. பரலோக தகப்பனே, நாங்கள் உண்மை நேசிக்கிறோம், உங்களை அன்பு கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே உம்முடைய ஆவியானவர் எங்களிலே வாசம் செய்கிறீர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிற அந்த நாட்களை அதற்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இந்த செய்தியிலும் என்னை எங்களையும் சந்தியுங்கப்பா.
Father, we thank you for your great love for us because we are your children. The Spirit of God dwells in us and we are being prepared to get ready for the coming of the Lord Jesus. Today also, through your word, bless us and revive us. In Jesus' name, Amen. அருமையான நண்பர்களே, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். 40வது செய்தியிலிருந்தே தயவுசெய்து ஒரு மெசேஜ் கூட மிஸ் பண்ணாதீங்க. போய் 40வது மெசேஜ்லேருந்து யூடியூப்பில் போய் ஜீசஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவர்னு பார்த்து இந்த ஒவ்வொரு செய்திகளிலும் இருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில் தான் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். அதற்கு மேலாக நம்ம அறிந்து வருகிறோம். இன்றைக்கு புதிய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். சரி, கடந்த செய்திகளில் பார்த்தோம் எப்படி ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் அங்கே கல்லறைக்கு செல்கிறது என்று சொல்லி, கியூபர் ஆர் நேம், இதை குறித்து நம்ம பார்த்தோம். அதற்கு கீழாக இருக்கிற, அந்த பூமிக்கு கீழாக இருக்கிற தாழ்விடங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி ஏறினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். We also saw that there are parts that are there beneath the earth. And Jesus, when he died, he descended to the lower parts of the earth. And we have been meditating on some of them in the past. இந்த கடந்த மெசேஜஸில் நம்ம அதை குறித்து தியானித்து வருகிறோம். லூக்கா 16வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நம்ம அந்த ஒரு மனிதன், லாசருன்னு சொல்கிற ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். அவர் மரித்து ஆபிரகாமுடைய வழியிலே கொண்டு போய் விடப்பட்டார். அது பரதேசை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். We saw in Luke chapter 16 and 22 that Lazarus, this poor man, he died and he was carried by angels to Abraham's bosom, which we saw is paradise. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவோட கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த கல்வரில் ஒருவனும் அவனுடைய ஜெபத்தை இயேசு கேட்டு அவனுடைய மனம் திரும்புதலை அங்கே அவர் பார்த்து சொல்கிறார், யூ ஷால் பி வித் மீ இன் பாரடைஸ், யூ ஷால் பி வித் மீ, இன்னைக்கே நீ என் கூட பரதேசில் இருப்பார். லூக்கா 23:42 and 43. இதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த பாதாளத்தில் இருக்கிற 2 பகுதிகள், இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அந்த பாதாளத்திலே மேற்பகுதியிலே நல்ல ஆத்துமாக்களும் கீழ்ப்பகுதியிலே மற்றவர்களும் சென்றார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு அவர் எப்படி 3ஆம் வானம் வரைக்கும் பரதேசிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி அதை நம்ம வாசித்தோம். 2 கொரிந்தியர் 12:2. In 2 Corinthians 12:2 we saw in the New Testament, after the resurrection of the Lord Jesus, Apostle Paul says how he was caught up to the third heaven into the paradise which is there now. சரி, ஹேடிஸ் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். that is Sheol. பழைய ஏற்பாட்டில் அது ஷியோல்னு பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் அது ஹேடிஸ். அநேக இடங்களில் தமிழில் அது ஹெல் என்று சொல்லி அது இங்கிலீஷ்லேயும் கூட தவறாக அதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பட் இட் இஸ் ஹேடிஸ் ஆர் ஷியோல், பாதாளம். சரி, லூக்கா 16:22 அந்த ரிச் மேனை குறித்து நம்ம பார்க்குறோம். இன் Luke 16:22 we see the rich man died and he was buried and he was tormented. He was in torment in Hades. இப்போ பாதாளத்திலே அந்த 2 பகுதிகளை பார்த்தோம். மேல் பகுதி பரதேசு, கீழ்ப்பகுதி இந்த பாதாளம். ஆமென். We saw that there are 2 chambers, the upper part being paradise and the lower part being Hades in this Hades part. But now after the resurrection of the Lord Jesus, paradise is in heaven and those who die in Christ, their soul goes there. Amen. சரி, அங்கே பாதாளத்தில் இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களும் இங்கே வராதபடிக்கு அவங்களிடத்துல போய் இந்த லாசர் போய் அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். See, once a man's soul enters this Hades part, there is no way it can come out till the last resurrection. So only when he goes there, he realizes the bad choices he made in life and understands the importance of salvation of the soul. அந்த பாதாளத்தில் போகும்பொழுது தான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு தெரிய வருகிறது, தான் தவறான முடிவுகளை, தவறான அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே அவன் பாதாளத்துக்குள்ளாக போய்விட்டான். தன்னுடைய 5 சகோதரர்கள் உயிரோடு இருக்காங்க, அவங்க அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அதற்காக ஆபிரகாம்கிட்ட சொல்லி லாசரு அனுப்ப சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, அது முடியாத காரியம் என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழும் பொழுது சரியான தீர்மானங்களை எடுப்பது, நம்முடைய ஆன்மா ரட்சிப்புக்கான காரியங்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதே போல் மற்ற ஆத்மாக்களுக்காகவும் நம்ம பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சத்தியத்தை அன்போடு அவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்க வேண்டும். We saw how
these 5 brothers were there living, and they also had made wrong choices. They were living without any concern for their souls. And this rich man was pleading with Abraham to send Lazarus to tell them the truth so that they may be saved from this Hades. But he says it's not possible. They have to listen to the word of God that's available to them. அவங்க தேவனுடைய வார்த்தை இருக்குது, அங்கே மோசே நியாயப்பிரமாணம் இருக்குது, தீர்க்கதரிசி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக அவங்க சத்தியத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நம்ம வாழும் பொழுது நம்ம நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். பார்த்தோம் கடந்த வார்த்தையிலும் கூட நம்ம எப்படி ஒரே தரம் மனிதன் வாழ்கிறான், அதன் பிறகு மரித்து அதன் பிறகு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி. சரி, இன்றைக்கு அந்த பூமியின் தாழ்விடங்களில் இன்னொரு பகுதியை, அந்த ஹேடிஸுக்கும் பாதாளத்துக்கும் கீழாக உள்ள ஒரு பகுதியை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். ஏன்னா இயேசு பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கி இருக்கிறார். இதற்கு மேலாக எல்லாம் அவர் வெற்றி பெற்று நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து அறிந்து நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். இதன் பெயர் டார்டரஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழில் அதை தெளிவாக அவ்விதமாக அவர்கள் மொழிபெயர்க்கவில்லை. they are not translated it as such. அந்தகாரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. யூதா 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. In English, and the angels who did not keep their proper domain but left their own abode, he has reserved them in everlasting chains under darkness for the judgment of the great day. அப்போது வித்தியாசமான இடங்கள் இருக்கிறது, அதில் வித்தியாசமான காவலுக்குள்ளாக வைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இந்த டார்டரஸ் அல்லது அந்தகாரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மனிதன் அங்கே வைக்கப்படவில்லை. இந்த ஆவிகள் அங்கே நோவாவுடைய காலத்திலே அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு மனுக்குலத்திடத்திலே வந்து தவறான காரியங்களை செய்து மனுக்குலத்தை அழிப்பதற்காக அவர்கள் செயல்பட்டபடினாலே தேவன் இந்த ஆவிகளை பிடித்து கட்டி இந்த அந்தகாரத்திலே, இந்த டார்டரஸிலே அடைத்து வைத்திருக்கிறார். அவை நித்திய நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அவர்களுக்கு மனம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பே அங்கே இல்லை. ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பாதவர்கள் நித்தியமாக வாழ்கிற ஒரு ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். there is no chance for them to repent because they already rebelled against the Lord and they are spirit beings who have life that goes on. They don't die like human beings. 2 பேதுரு 2:4 பார்க்கிறோம். இங்கேயும் டார்டரஸ் குறித்து பார்க்கிறோம். இதை குறித்து எபிரேய மொழியிலே உள்ள அந்த லிட்ரேச்சரிலும் ஹீப்ரு உள்ள லிட்ரேச்சரிலும் இதை குறித்து அவர்களுக்கு தெளிவான ஒரு அறிவு இருந்தது. இந்த ஹீப்ரு அண்ட் ஜூயிஷ் லிட்ரேச்சர் and the Hebrew literature, they had a clear understanding about this compartment called the Tartarus. They say it is a subterranean place lower than the Hades where divine punishment was meted out. இங்கே பூமியின் தாழ்விடங்களிலே பாதாளத்துக்கு கீழான ஒரு பகுதி, அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவித்த அந்த ஆவிகள் அங்கே கட்டப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 Peter 2:4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று சொல்லியிருக்கிறது. God did not spare the angels who sinned but cast them down to hell. இங்கே ஒரிஜினலில் பார்க்கும் பொழுது டார்டரஸ் and deliver them into chains of darkness to be reserved for judgment. 1 பேதுரு 3:18 பார்க்கிறோம். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்காக நீதி உள்ளவராய் அவர் பாவத்து நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே அல்லது ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. ஸோ here it says in 1 Peter 3:18, Christ also suffered for sins, the just one for the unjust, that he might bring us to God. அப்போ இயேசு அங்கே பாடுபட்டது, மாம்சத்திலே அவர் மரித்தது, அநீதியாய் வாழ்ந்த நம்ம மனம் திரும்பும் பொழுது நம்மை தேவனிடத்திலே கொண்டு வந்து நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் விதமாக பாடுபட்டு, he was put to death, being put to death in the flesh but made alive by the Spirit. அப்போ அவர் மாம்சத்திலே அவர் மரித்து ஆவியானவராலே அவர் பாதாளத்தில் இறங்கி உயிர்ப்பிக்கப்பட்டார். இது எதற்காக? நம்மை நீதிமான்கள் ஆக்கி
பிதாவண்டையிலே நாம் கிட்டி சேருவதற்கு நமக்கு ஒரு வழியை திறப்பதற்காக இயேசு தன்னை வாசல் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த வாசல் வழியாக அவரை விசுவாசித்து அவர் மூலமாக மட்டும்தான் பிதாவண்டையிலே வர முடியும். இதை குறித்து நம்ம சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். We have already meditated on how it's only through the door of the Lord Jesus, through him only we can come to the Father. Now how he has become a door for us, the just one in the place of the unjust. He suffered and he died. He died in the flesh, but he was resurrected, enlivened by the Spirit. அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த ஆவியினாலே அவர் எங்கே போனார்? அங்கே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று போட்டிருக்கிறது. Verse 19, by whom also he went and preached to the spirits in prison, that is Tartarus. அப்போ இயேசு மரித்து அவர் பூமியின் தாழ்விடங்களிலே அவருடைய ஆன்மா இறங்கின பொழுது ஆவியானவர் அவரை உயிர்ப்பிக்கிறதற்காக அவர் மேலே இருந்தபடினாலே அந்த ஆவியினாலே அவர் பூமியின் தாழ்விடங்களில் போய் அவருடைய வெற்றியை, கல்வாரி சிலுவையின் மூலமாக கிடைத்த வெற்றியை அவர் அங்கே பிரகடனம் செய்திருக்கிறார். அங்கே போய் அந்த ஆவிகள் மனம் திரும்புவதற்காக அவர் பிரசங்கிக்க போகவில்லை. ஏனென்றால் அவைகள் அங்கே நித்திய சங்கிலிகளாலே நித்திய நியாய தீர்ப்புக்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வெற்றியை அங்கே பிரகடனம் செய்கிறார். இந்த பூமியின் தாழ்விடங்களில் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை மனிதன் என்ற முறையிலே, அவர் தேவகுமாரன் என்ற அடையாளத்தோடு, மனிதனுக்காக மரித்தார் என்ற அடையாளத்தோடு அங்கே சென்று அது மேலெல்லாம் அவர் அதிகாரத்தை எடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்திலங்கி அவர் உயிர் பெற்றார் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்காக, அல்லேலூயா, பூமியின் தாழ்விடங்களில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் சென்று நமக்காக அங்கே அவர் தன்னுடைய வெற்றியை பிரகடனம் செய்து அவைகளை தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பற்றி கொண்டு வந்து அங்கே பாதாளம் மரண வீடுகளுடைய அவருடைய தாழ்கோள்களை அவர் எடுத்துக்கொண்டு அங்கே அவர் he takes the keys of death and Hades and then he comes out victoriously. Hallelujah, hallelujah. அங்கே திறவுகோல்கள் இருக்கிறது, அங்கே கதவுகள் இருக்கிறது இடங்களுக்கு. இயேசு அங்கே சென்ற பொழுது தன்னுடைய முழு அதிகாரத்தை மனிதன் என்ற முறையிலே தேவகுமாரன் என்ற அடையாளத்தோடு சென்று இந்த இந்த சாவிகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு, திறவுகோல்களை எடுத்துக்கொண்டு அவர் வெற்றி பெற்றவராக நம் சார்பாக அவர் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆவிகளை குறித்து பார்க்கும் பொழுது 20வது வசனத்திலே அந்த ஆவிகள் பூர்வத்திலே அவை நோவா பேழை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று எழுதியிருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய அந்த 22வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஸோ these spirits, verse 20, who were formerly they were disobedient when once the divine long suffering waited in the days of Noah while the ark was being prepared. நோவா அங்கே பேழை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த பொழுது தேவன் மிகவும் பொறுமையோடு காத்திருந்தார், மனுக்குலம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. இவ்விதமாக வானத்திலிருந்து தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு இறங்கி வந்து மனிதர்களை கெடுத்து கொண்டிருந்த இந்த பொல்லாத ஆவிகள், மனுக்குலத்தை அழிப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணியிருந்த பொல்லாத ஆவிகளோடு இணைந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படாமல் இருக்கும்படியாக, மனிதர்கள் மனம் திரும்பும்படியாக தேவன் அங்கே ஒரு பெரிய பொறுமையோடு அங்கே காத்திருந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆவிகள் வந்து தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு இறங்கி வந்து மனுக்குலத்தை அழிப்பதற்காக, ராட்சத வம்சங்களை உண்டு பண்ணி ஆதாம் ஏவாள் மூலமாக வந்த வம்சத்தை அழிப்பதற்காக அவைகள் கிரியை செய்த நாட்களிலே தேவன் பொறுமையோடு இருந்தார். ஆனால் அன்றைக்கு அவைகள் தொடர்ந்து விதமான கிரியை செய்து மனிதர்களும் மனம் திரும்பாமல் போய் தேவன் அன்றைக்கு அந்த ஜல பிரளயத்தினாலே பூமியை அழிக்க வேண்டிய போய்விட்டது. அந்த நாட்களிலே தேவன் இந்த பொல்லாத ஆவிகளை கட்டி அவற்றை இந்த டார்டாரஸிலே நித்திய நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு நம்ம பார்க்கிறோம், who has gone into the heaven and is at the right hand of God, angels and authorities and powers being made subject to him. அப்போ இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ண பாதாளத்தில் இறங்கி அவர் உயிர் பெற்ற பொழுது ஒவ்வொரு பூமியின் தாழ்விடங்களிலும் சென்று அங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்த ஏஞ்சல்ஸ் கூட்டம், அத்தாரிட்டிஸ், பவர்ஸ், இதுக்கெல்லாம் மேலே அவர் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் இப்பொழுது மரித்தோரிலிருந்து உயிர் பெற்று உன்னதத்துக்கு ஏறி தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹalleluya. இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் மட்டும் இல்லை, பூமியின் தாழ்விடங்களிலும் எல்லா சிருஷ்டியிலும் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. எல்லா சிருஷ்டிகள் மேலும் அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. கீழ்ப்படியாமல் போன அந்த ஆவிகள், அந்த பொல்லாத தூதர்கள், மனுக்குலத்துக்கு விரோதமாக இன்றைக்கும் அவைகள் கிரியை செய்து வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லார் மேலும் அவர் அதிகாரம் பெற்றவராக பிதாவின் வலது பார்சிலே வீற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி மனுக்குலத்திற்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்கே மறுபடியும் நம்ம சங்கீதம் 68:18 வருகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அவரை குறித்து தீர்க்க தரிசனம், தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. எபேசியரில் நம்ம பார்த்தோம், பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு 4:9, ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்பே பூமியின் தாழ்விடங்களில் இறக்கினார் என்பது விளங்குகிறது. ஆமென். It says he ascended to heaven. That means first he also descended to the lower parts of the earth, then he ascended. Thou hast ascended on high. That's Psalm 68:8. Ephesians 4:9. He also first descended into the lower parts of the earth. இதெல்லாம் நடந்த சரித்திரபூர்வமான உண்மையான காரியங்கள். இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை அல்ல, இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அல்ல. இதெல்லாம் மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக மிகவும் தேவையான அஸ்திபாரமான காரியங்கள். அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினது, அங்கே சென்று தன்னுடைய வெற்றியை மனிதர் சார்பாக அவர் பிரகடனம் செய்து உயிர் பெற்று, மரித்தோலிருந்து உயிர் பெற்று பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்திலே இந்த எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் மேலாக, அதிகாரங்களுக்கும் மேலாக, தூதர்களுக்கு மேலாக அவர் இப்பொழுது அவர் அதிகாரம் உள்ளவராக அங்கே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ரெவலேஷன் 1:18, வெளிப்படுத்தல் 1:18 இங்கே பார்க்கிறோம், ஐ ஹேவ் த கீஸ் ஆஃப் ஹேடிஸ் அண்ட் டெத். இயேசு கிறிஸ்து இவ்வளவு தைரியமாக அவர் அங்கே பிரகடனம் செய்கிறார். யோவான் அவருடைய சீஷர் அதை கேட்கிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமீன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய நற்செய்தி மனுக்குலத்திற்கு. அவர் ஏதோ இந்த அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு, அந்த திறவுகோல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பூட்டி வைத்து கொண்டு வானத்திலே போய் அவர் நம்மை விட்டு பிரிந்தவராக அவர் இல்லை. நமக்காக இந்த வெற்றியை பெற்று நமக்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவராக அங்கே இருக்கிறார். அது மட்டுமல்ல, மனுக்குலத்திற்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள், அவருடைய சீஷர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள், இவர்கள் அந்த இயேசுவின் உயர்ந்த நாமத்தை பயன்படுத்தி, அந்த உயர்ந்த இயேசுவின் நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமையை அதிகாரத்தையும் பயன்படுத்தி எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று இயேசு இதை செய்திருக்கிறார். இந்த முழு அதிகாரத்தையும் நாம் உணராவிட்டால், அறியாவிட்டால், நாமும் ஒரு சாதாரண மனிதர்களைப் போலதான் நம் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்போம். நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம் மூலமாக மனுக்குலத்துக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாட்களை நம்ம உணர்ந்து கொள்வோம். Dear servants of God, be encouraged, be motivated by the truth of what the Lord Jesus has accomplished for mankind by descending into the lower parts of the earth, taking authority, taking the keys of Hades and hell and death, and now he is there in the right hand of the Father, having obtained all authority over all powers, angels and all spiritual darknesses. Hallelujah. And this power he is not just keeping it for himself. As a man he is sitting on the right hand of the Father. Amen. And he has given authority to his servants to use the name of the Lord Jesus so that we can overcome the powers of darkness. Hallelujah. We can overcome the devices of the enemy and we can bring his blessing to the people, to the multitudes that are around. We cannot fight the battle with our flesh and blood. We need to go based on what the Lord Jesus has already accomplished for us and based on his name and authority. Hallelujah. இந்த பெரிய பொறுப்பு இந்த கடைசி நாட்களில் நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் தேவன் இந்த நல்ல வார்த்தைகளை நமக்கு தந்து, அவருக்கு இருக்கிற, இயேசுவுக்கு இருக்கிற அந்த வெற்றியை நாம் அறிய வேண்டும், அதை பிரகடனம் செய்ய வேண்டும், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படியாவது மக்கள் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும், சத்துருடைய பிடிவிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த செய்திகளை இந்த நாட்களே தந்து வருகிறார். He is giving us this word so that by hearing this truth we may minister to them in the power of the name of the Lord Jesus, not with our flesh and blood and our mental power. Hallelujah. With the anointing of the Holy Spirit who rose
who raised the Lord Jesus from the dead. We need to go out and minister in the mighty name of the Lord Jesus of Nazareth and bring this deliverance to the people. Shall we rededicate our lives for His glory? அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கி, அவர் மரித்த பொழுது அவருடைய சரீரம் கல்லறையிலே இருந்தது. ஆனால் அவருடைய ஆன்மா தாழ்விடங்களிலே சென்று அப்பா மனிதன் சார்பாக, மனித ரட்சிப்புக்காக எல்லா சத்துருடைய கிரியைகளையும் அழித்து அந்த பாதாளம், அந்த மரணம் இவற்றின் ஆண்டவரை திறவுகோலை கையில் எடுத்துக்கொண்டு அப்பா எல்லா அதிகாரத்தையும், அப்பா அவர் எல்லா தூதர்கள் மேலான அதிகாரத்தையும், எல்லா வல்லமைகள் மேலான அதிகாரத்தையும், எல்லா அதிகாரிகள் மேலான அதிகாரத்தையும் பெற்றவராக இப்பொழுது அவர் உன்னதத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சலை வீற்றிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். Father, we see the Lord Jesus, hallelujah, having died, having been buried, his soul descended to the lower parts of the earth and he overcame all the powers and authorities and angels, and now he has the keys of all the underworld, Lord, and he is ascended to high and he is on the right hand of the Father, and he says, I have all authority in heaven and earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறீர். அப்பா அந்த அதிகாரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. நாங்க எங்க பலத்தின் அடிப்படையிலே கிரியை செய்யாமல் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி ஊழியம் செய்யும் பொழுது அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வர முடியும், அவர்கள் இந்த பாதாளத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்ற நற்செய்திக்காக நன்றி. இந்த வேளையிலும் அப்பா இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஊழியக்காரர்கள் உற்சாகம் அடையட்டும், ஆவியிலே அவர்கள் அனல் அடையட்டும், ஹல்லேலூயா, அடுத்தபடி உயர்வடையட்டும். இதை கேட்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வரட்டும், அவங்க பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். Father, we bless your people, especially we bless your servants, that they may know what a great privilege it is to serve the Lord Jesus, the risen Lord Jesus, and Lord to use his authority, the name in his, the power in the name of the Lord Jesus, and to bless the people. And we pray for the people that they would be coming to the knowledge of the Savior, to salvation, that they may, oh Lord, be saved from the Hades, from the underworld, from eternal destruction. Father, we plead the blood of Jesus upon your people, that they may hear this word and it will be sealed and the enemy will not steal it from them. இயேசுவின் இரத்தத்தை தெளித்து இந்த உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அப்பா அதை சத்துரு திருடாதபடி அவருடைய உள்ளங்களின் ஆழத்திலே சென்று கிரியை செய்யும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான நண்பர்களே, இந்த செய்தி தொடரில் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு வர்றது கருத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கேட்டு மட்டும் விட்டு விடாதீங்க, உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று போய்விடாதீங்க. உங்கள் அருமையானவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து நம்ம உயிரோடு இருக்கும்போது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு சொல்லுவோம், ஆசீர்வதிப்போம். Dear friends, we thank you for coming with us in these episodes from 40 onwards, especially rising from the dead. So we encourage you to know these truths, to share with your friends, to share with your family the truth, how Jesus has given us free salvation. He has paid the price. So be blessed. We live in Jesus' name. Amen. Amen. நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். ஆவியானவர் அவரை உயிர்ப்பிக்கிறதற்காக அவர் மேலே இருந்தபடினாலே அந்த ஆவியினாலே அவர் பூமியின் தாழ்விடங்களில் போய் அவருடைய வெற்றியை, கல்வாரி சிலுவையின் மூலமாக கிடைத்த வெற்றியை அவர் அங்கே பிரகடனம் செய்திருக்கிறார். Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jebam TV.